கார்த்திக் தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனந்த் வந்து கார்த்திக் வேலை செய்யறது பார்த்துட்ருக்காங்க. என்ன இது கார்த்திக் சந்தோஷமாக வேலை செய்கிறான், இவனை அப்படிலாம் வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்லாம் யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்க. அப்போது அருண் அங்கே வராங்க. என்ன ஆனந்த், எதுக்காக நீ கார்த்தி வேலை செய்கிறது அப்படி வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல, அங்கே பார்த்திய கார்த்திகை எவ்வளோ சந்தோஷமாக வேலை செய்கிறான்னு, அவனை அப்படிலாம் வேலை செய்ய விடக்கூடாது. அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தியா, கார்த்திக்கு ரொம்ப கோவம் வரும், அவன் கோவக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் கூடவே அம்மா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரல. அவனை சந்தோஷமான வேலை செய்ய விடக்கூடாது, அவனை கோவப்படுத்தி பார்க்கணும், அவனை இன்றைக்கே இங்கேருந்து துரத்தணும், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, அப்போ அருண் வந்துட்டு, ஆனந்த் எதுக்காக நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற, நீ வேலை செய்ய சொன்னால் அவன் செய்கிறான், அதோட விட்டுட்டு போயேன், எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன்னோட அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல, அவன் இன்றைக்கே விட்டு போக போகிறான் பாரு அப்படின்னா சொல்லிட்டு இருக்க. அருண் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு நீ அட்வைஸ்லாம் பண்ண வேண்டாம், நான் பண்ணுறதை வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காளியை கூப்பிடுறாங்க. நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு காளி கிட்ட எதையே சொல்ல, அதை கேட்டு காளி வந்துட்டு, சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன இருந்தாலும் அவர் உங்களோட தம்பி, அவர்கிட்ட போய் நான் அப்படிலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போது அருணும் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு, இங்கே பாரு நீ எனக்கு விசுவாசியா இல்லை அவனுக்கு விசுவாசியா, ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு காளி வந்து போகிறாரு. நடக்கிறது உள்ளே இருந்து ஆனந்த் அருணை பார்த்துட்ருக்காங்க. காளி நேராக போயிட்டு டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு, கார்த்திக் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே கார்த்திக் வந்து திரும்பி பார்க்குறாங்க. இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட கார்த்திக்கும் போகிறாங்க. போயிட்டு நிற்கிறாங்க. எனக்கு வேலை எல்லாரையும் வாங்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, போயிட்டு ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்திக் வந்துட்டு, யார் நானா அப்படின்னு கேட்க, உன்னதான் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், காதில் விழலையா அவனுக்கு, போய் ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இது கார்த்திக் சார்கிட்டே இப்படி பேசுகிறாரு இவர், சார் போய் கார்த்திக்னு கூப்பிட்றாரு, என்ன ஆச்சு இந்த சூப்பர்வைசருக்கு, என்ன இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாவெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இப்போ கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறாங்க. இப்போ ஆனந்த் உள்ளே இருந்துக்கிட்டே, இப்போ பாரு கார்த்திக் கொஞ்ச நேரத்துலேயே காலியை பலார்னு அறைய போகிறான் பாரு, அதை வச்சே அவனை இந்த கம்பெனி விட்டு நான் துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து, சரிங்க சார் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு டீ வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. அதை பார்த்து அருண் வந்துட்டு, பார்த்தியா கார்த்தி இவ்வளோ நடந்தும் பொறுமையாக போகிறானா, நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறான், நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல, சரி விடு இப்போ ஏதோ தப்பிச்சிட்டான், இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் 29 நாள் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு போயிட்டு டீ வாங்கிட்டு வராங்க. டீ வாங்கிட்டு நேராக வந்து காளிக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த டீயை காளி வாங்கலான்னு வரும்போது கார்த்திக் வந்துட்டு, சார் ஒரு நிமிஷம் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் இருந்து காளி இறங்க சொல்லிவிட்டு கார்த்திக் வந்து ஏறி டேபிள் மேலே உட்காந்து டீ குடிக்கிறாரு. வேலை வாங்கினா உங்களுக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குன்னா, வேலை செஞ்ச எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கும், அதான் டீ குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு டீ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கார்த்தி, டீ நான் எனக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், சூப்பர்வைசர் நான் சொன்னால் நீ டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து தான் ஆகணும், வாங்கிட்டு வந்து நீ குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் உங்களோட பர்சனல் வேலையெல்லாம் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, என் வேலையை நான் செய்கிறேன், எனக்கு நான் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காளி வந்துட்டு, என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற, சூப்பர்வைசர் நான் சொன்னால் எது சொன்னாலும் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்து ஆனந்த் வந்துட்டு, கார்த்தி வந்து காளிக்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன், நீ வா நாம போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. அப்போது என்ன காளி என்ன ஆச்சு அப்படின்னு ஆனந்த் கேட்க, அப்போது காளி வந்துட்டு, சார் நான் டீ வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன், ஆனால் இவர் வந்து அவருக்கு வாங்கிட்டு வந்து குடிக்கிறாரு, என்கிட்ட வந்து மரியாதையாகவே நடந்துக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் வந்துட்டு, என்ன கார்த்தி இதெல்லாம், நீ லேபராக வேலை செய்கிறேன் தானே இங்கே வந்த, அவர் டீ வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, அப்போது கார்த்திக் வந்துட்டு, இங்கே பாரு கம்பெனி ரூல்ஸ் படி அவங்க பர்சனல் வேலையை அவங்க தான் செய்யணும், மற்றவங்களாம் செய்யக்கூடாது, இங்கே வேலைக்கு வரவங்க எல்லாரும் அவங்க வேலையை செய்யறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க, அடுத்தவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்காக வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வேலையை நான் செய்கிறேன், அவரோட வேலையை அவர் செய்யட்டும், முதல்ல அவர் கம்பெனி ரூல்ஸையே ஃபாலோ பண்ணலை, அதை முதல்ல ஃபாலோ பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து ரொம்ப மாசாக கிளம்புறாரு. அப்போது ஆனந்தம் அருண் அப்படியே வந்து கார்த்திக்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த முறையும் பிளான் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆனந்த் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரியா வந்து ஐஸ்வர்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா இது
இன்னும் வரல, என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு ஐஸ்வர்யா வந்து வராங்க. அப்போ மைதிலி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல இருக்கே, இந்த 2 பேர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்து கூட்டிகிட்டு வந்து ரியா இவங்க 2 பேரும் தான் உனக்கு அத்தை மாமாவாக நடிக்க போகிறாங்க, உனக்காக பேச போகிறாங்க அப்படின்னு சொல்ல என்ன இது ஐஸ்வர்யா இவங்க 2 பேரையும் பார்த்தா என்னோட ஜாடையில் இருக்கிற மாதிரியே தெரியலையே, எப்படி இவங்கள பார்த்தா கண்டிப்பாக அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டு ஏம்மா இந்த நாடகத்துலலாம் ஜாடியாக பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல என்னது நாடகமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ரியா அவங்க 2 பேரும் நாடகத்தில் நடிக்கிறாங்க, நிறைய நாடகத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கண்டென்ட் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் உடனே வந்து எங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போது ரியா வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, நீங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் வந்து உங்களுக்கும் அசிங்கம் எங்களுக்கும் அசிங்கம், இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது, அவளுக்கு ஒரு வழியை நீங்கள் காமிச்சு தான் ஆகணும், அதனால் ஒரு ரிசப்ஷன் ஒன்று வச்சுருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போதும் இதோட நிறுத்திக்கோங்க, இதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் அத்தை எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மைதிலி அடப்பாவுமே இந்த ரியாவுக்கு வந்து யாருமே கிடையாதாம், இப்படி நடிக்கிறதுக்காகலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஃப்ராடு வேலையெல்லாம் பார்க்குதுங்க, சரி உடனே இந்த விஷயத்தை நாம் மீனாட்சிக்கிட்டையும் தீபா கிட்டே சொல்லணும்னு நேராக மைதிலி போயிட்டு தீபா கிட்ட மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. மீனாட்சி இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்ப அப்போ தீபா வந்துட்டு அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்கக்கா, ஏங்கா நீங்கள் இப்படி அவசரப்படுறீங்க, அவங்கள எப்படி ஓட விடணும்னு நமக்கு தெரியும், அண்ணி நான் சொல்கிறது கொஞ்சம் சரிங்களா அப்படின்னு மைதிலிக்கிட்ட என்னவோ சொல்ல மைதிலியும் போயிட்டு என்னவோ வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து தீபா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் அவங்கள என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு தீபா வந்து அவுட் ஹவுஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே ரியாவும் ஐஸ்வர்யாவும் வந்துட்டு அவங்க 2 பேர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன உங்கள் அத்தை இன்னும் காணும், ரொம்ப மேக்கப் போடுவாங்களோ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் முதல்ல அந்த நாடகத்துலேருந்து வெளியில் வாங்க, ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்கீங்க, ரியல் லைஃப்பில் இருக்கீங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா இன்னும் வரலையே அதாம்மா கேட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். தீபா வந்து அவுட் ஹவுஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வராங்க. இவங்க வந்து அபிராமிக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. தீபாவை பார்த்த உடனே வாங்கம்மா வாங்க, இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே தீபா வந்துட்டு ஓஹோ அத்தையை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா, சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சிரிச்சா மாதிரி பேசிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரியே காமிச்சிக்கிட்டு நேராக வந்து தீபா கிச்சனுக்குள்ளே வந்துடுறாங்க. தீபா அங்கேருந்து போன உடனே ரியா வந்து கேட்குறாங்க அவங்கள பார்த்தா என்னோட அத்தை மாதிரியே தெரியுது, கொஞ்சம் கூட வயசு பார்த்தா தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க ஏமா நாடகத்துலலாம் அதெல்லாம் யாருமா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல முதல்ல அந்த நாடகத்திலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு 2 பேரும் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. உள்ளே போன தீபா அவங்களுக்கு காஃபி போடுற மாதிரி போட்டு அதில் பேதி மாத்திரையை கலந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த குடித்த உடனே நீங்கள் வீடு போய் சேர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.